மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட், அதுவும் ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் உள்ள ஜீன்ஸ் பேண்ட எப்படி கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ வச்சு ப்ராப்பரா அயர்ன் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா புதுசா லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்காக லாண்ட்ரி பிசினஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸ்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு லாண்ட்ரிய எப்படி ப்ராப்பரான லே அவுட்ல செட் பண்றது, என்னென்ன மிஷினரிஸ்லாம் வாங்கணும், அதே போல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் தேவை, எவ்வளவு மேன் பவர் தேவை, மேன் பவருக்கு எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பில்டிங் செக்ஷனை எப்படி ப்ராப்பரா செட் பண்றது, அதே போல ஒரு லாண்ட்ரி ப்ராசஸை எப்படி ப்ராப்பரா செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான லாண்ட்ரி பிசினஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன். யாருக்கும் நீட் இருக்கு அப்படின்னா வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம லாண்ட்ரிக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் உள்ள ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அயனிங்காக வந்துருந்துச்சு. இதை நம்ம எப்படி ப்ராப்பரா கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்ல ரொம்ப குயிக்கா, அதுவும் ஒரு 2 நிமிஷத்துல எப்படி ப்ராப்பரா அயர்ன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது வந்து அயர்ன் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ப்ராப்பரா உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி நம்ம அயர்ன் பண்றோம் பார்த்துட்டீங்க, முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த டபுள் எக்ஸ்எல் ஜீன்ஸ் பேண்டை தான் நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸ்டீம் அயனிங்கில் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடை ஃப்ளாட்டாக வந்து நீங்கள் அயனிங்காக செட் பண்ணிடணும். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் அயர்ன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு திருப்பி மேலே அதே மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் கரெக்டாக ஈவனாக செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, நீட்டாக அயர்ன் பண்ணிடலாம். ஃபுல்லாக அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்சைடு பேக் சைடு திருப்பிட்டு இன்சைடு ஃபுல்லாகவே நம்ம அயர்ன் பண்ணிடணும். அதே போலவே டாப்லையும் அதே மாதிரி அயர்ன் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 2 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை ப்ராப்பராக அயர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபோல்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம அயர்ன் பண்ணி முடித்தாச்சு. மேலே ஒரு ப்ரெஸ்ஸிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பார்த்துக்கோங்க எவ்வளோ ப்ராப்பராக நம்ம அயர்ன் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் அயர்ன் பண்ணணும். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரியில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.